இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன். மார்க்கு 8:34 அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் இருக்குது. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வாரதுன்னா என்ன பண்ணணும், எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும், அவங்க கேரக்டர் எப்படி இருக்கணும்னுள்ள தான் அதில் சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேர்டு அவர் கொடுக்குறாரு. இயேசு கிறிஸ்து சீஷர்களையும் ஜனங்களையும் நோக்கி தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அதை பின்பற்றி வர கடவன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோட்டில் அவர் சொல்கிறாரு, இயேசு ஜனங்களையும் சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து. ஃபஸ்ட் திங், அவர் ரெண்டு பேரையும் ஒரே விதமாக தான் அழைக்கிறாரு. அது சீஷர்களாக இருக்கட்டும், ஜனங்களாக இருக்கட்டும். அதில் பாகுபாடு கிடையாது. ஏன்னா பாகுபாடு கிடையாதுன்னு சொல்கிறப்போ அதில் வேரியேஷன்ஸோ இவங்க இப்படிப்பட்டவங்களாக இருக்கணும், இவங்க இப்படிப்பட்டவங்கன்னோ. இப்போ இயேசு கிறிஸ்து அவங்கள எல்லாம் ஒரே மணி அழைச்சி ரெண்டு பேர்ட்டையும் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எல்லோரும் என்ன பின்பற்றி வர்றீங்க. அப்போ பின்பற்றி வர்றதுக்கு எல்லாரும் ஈவனாக தான் தேவன் வச்சுருக்கிறார். ஒரே ஒரு குவாலிட்டி தான் அவங்க எதிர்பார்க்குறது பின்பற்றி வர்றதுக்கு. என்ன சொல்கிறான்னு, பின்பற்றி வருகிறவன் தன்னைத்தான் வெறுக்கணுமா. அது சீஷர்களாக இருக்கட்டும், ஜனங்களாக இருக்கட்டும். சீஷர்களுக்கும் ஜனங்களுக்குள்ள வித்தியாசம் ரெண்டெண்ணம் உண்டு. சீஷர்கள் எப்போதுமே இயேசுவோடு கூட இருந்து அவள் கட்டளைகளை அடிக்கடி படிக்கிறவங்களாகவும் கேட்குறவங்களாகவும் இருக்கிறாங்க. ஜனங்கள் சில காரியங்களுக்காகவும் சில அற்புத அடையாளங்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி வருகிறவர்கள் அப்படிப்பட்டவங்களாக இருக்கும். அதற்கு ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். அப்போ அவங்க ரெண்டு பேராக இருந்தாலும் தன்னைத்தான் வெறுக்கணுமா. ஃபஸ்ட்டு இந்த வெறுக்கிறதுன்னு சொல்கிறது நம்மளை அவாய்ட் பண்ணுறது இல்லை. நமக்கு தேவையான காரியங்கள் போக, நமக்கு தேவையான இன்றியமையான லைஃப்பில் நமக்கு தேவையான அநேக காரியங்கள் இருக்குது. அதை தவிர எக்ஸ்ட்ரா காரியங்களை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ளதல்ல. அப்போ தன்னைத்தான் வெறுக்கிற எல்லா விஷயத்திலும் கிரைஸ்டுக்கு முன்னுரிமை கொடுக்குற அனுபவம். அது நம்ம பிஸ்னஸாக இருக்கட்டும், நம்மளோட ஆத்மா இருக்கட்டும், இன்னொரு ஆளுக்கு மத்தியில் நம்ம நிற்கிற நேரம், அல்ட்டா ஒரு இடத்துல நிற்கிற நேரம், பேசுகிற நேரம், நடக்கிற நேரம், எல்லா விஷயத்துலேயும் தேவனை முன்னிறுத்தின். அப்போ அவருக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையா, அல்ட்டா அவருக்கு இது விருப்பம் இருக்குமா, இல்லை நம்ம செய்கிற ரைட்டா ராங்கா, இதெல்லாம் பைபிள் மூலியமாக டிசிஷன் எடுக்கிற ஒரு அனுபவம் தான் தன்னைத்தான் வெறுக்கிறது. நம்ம எடுக்கிற தீர்மானங்களாக இருக்கட்டும், நம்ம எடுக்கிற ஒவ்வொரு காரியங்களாக இருக்கட்டும், அவருக்கு பிடித்தமாக இருக்கா. ஃபஸ்ட்டு அவருக்கு கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறது, கொடுத்துட்டு தன் சிலுவைன்னு சொல்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை. அப்போ எல்லாருக்கும் ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த சிலுவையில் என்ன இருக்கணும்னு உள்ளது 7 வார்த்தையில் தேவன் அழகாக சொல்லியிருப்பார். அவர் ஒரு சிலுவை எடுத்துக்கொண்டு நடந்தார், அது அவருக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை. அந்த சிலுவையில் அவர் 7 வார்த்தைகள், 7 கேரக்டர் அவர் வெளிப்படுத்தினார். அதுபோல் நமக்கும் ஒரு சிலுவை இருக்கிறது. அதில் அந்த 7 கேரக்டர் வெளிப்பட்டிருக்கா, அது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அடுத்த ஆளுக்கு சிலுவை அல்ல, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அல்ல சுமக்கிறதுக்கு நம்ம சொல்கிறாரு. நமக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு பாடுகளும், நமக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு லைஃப், நம்ம லைஃபுக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கு. அதை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றி வரணும். அவரை பின்பற்றினா மட்டும் போதாது, சிலுவை எடுத்து கொண்டு வரணும். அப்போ நம்ம லைஃப் முடிகிறது வரை அது சிலுவை நம்ம கூட தான் இருக்கணும். அவருக்கு லைஃப் முடிகிறது வரை சிலுவை அவர் கொண்டு நடந்தார். அதுபோல் நமக்கு சிலுவை நம்ம லைஃப் எந்த முழுவதும் ஒரு தேவனால் ரட்சிக்கப்படப்பட்ட பிள்ளை அவரை வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றி வர கடவுள். பின்பற்றி வருகிற பைபிள் அடிஸ்தானத்தில் பைபிளை நோக்கி வருகிற அனுபவம், பைபிளில் இருக்கிற லைஃப்பை தேவன் பைபிளில் என்ன சொல்லியிருக்கிறாரு அதன்படியாக ஜீவிக்கிற ஒரு அனுபவம். அது என்னன்னா பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், ஸ்பிரிச்சுவல் லைஃபாக இருக்கட்டும், 2 காரியத்திலையும் அவரோடு சேர்ந்து சிலுவை எடுத்து கொண்டு வருகிற ஒரு அனுபவத்தில் நம்ம இருக்கணும். அதுதான் இயேசுவை பின்பற்றி வர கடவுள்னு சொல்லியிருக்கிறது. அதில் யாருக்கெல்லாம்னா சீஷர்களாக இருந்தாலும் ஜனங்களாக இருந்தாலும் இப்படி ஒரு லைஃப் நம்ம இப்போ நம்ம வாழ்க்கையில் கடைபிடித்து கொண்டிருக்கிறோமா, நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்க கடைபிடித்து கொண்டிருக்கிறாங்களா, நம்ம எப்படி இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் செய்து கொண்டிருந்தாருன்னு நம்மளும் சுவிசேஷம் செய்திருக்கணும். இயேசு கிறிஸ்து எப்படி இரக்கம் உள்ளவராக இருந்தாரோ அதுபோல் இருக்கணும். இயேசு கிறிஸ்துக்கு கேரக்டர் நமக்கு உள்ளாடி இருக்கணும். அப்போ அப்படி ஒரு சிலுவை நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரை பின்பற்றி வருகிற அனுபவம் அதுபோல தான் இருக்கணும். கஷ்டமும் உண்டு, பாடுகளும் உண்டு,
துக்கங்கள் உண்டு, எல்லாம் உண்டு. ப்ளஸ் இன்னொரு பர்சனுக்காக வேண்டியும் தியாகம் சகிக்கிற ஒரு அனுபவம். அந்த சிலுவை எதுக்கு இயேசு கிறிஸ்து கொண்டு போனார்னா, ஆத்மா ரட்சிப்படைவதற்கு வேண்டி சிலுவையை கொண்டு போய் இந்த சிலுவையில் மறித்து ரத்தத்தை கொடுத்தார். அதே போல் நமக்கு ஒரு சிலுவை கொடுத்துருக்கு. நம்ம ஹாப்பியாக கொண்டு போகிறதுக்கு இல்லை. சிலுவைன்னு சொல்லும்போது இன்னொரு ஆளுக்கு தேவையான ஒரு காரியம் நம்ம மத்தியில் இருக்குன்னு அர்த்தம். ஒரு ரட்சிப்பு கொடுப்பதற்கான ஒரு வழி, அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு செல்கிறதா ஒரு சிலுவையின் அனுபவம், சிலுவையின் உபதேசம், ரட்சிப்பின் உபதேசம். அப்படிப்பட்ட சிலுவை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க, நம்ம லைஃப் அதுக்கு ஏற்றபடியாக இருக்கும்படியாக நம்ம பிரயாசப்படணும். ஆமென்.